அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்வாரியம் சேனல். இந்த வாரம் சோலோ ரிலீஸ் ஆகியிருக்கிற கென் கருணாஸ் அறிமுக இயக்குனராக நடித்து டைரக்ட் பண்ணியிருக்க படம் தான் யூத். இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி டேரக்டர் வந்து கென் கருணாஸ் அவர் ஏற்கனவே அசுரன் படத்தில் கவனம் ஏற்றிருப்பார். தனுஷ் அவர்கள் பையன் கேரக்டரில் வந்து இந்த சிதம்பரம் கேரக்டரில் வந்து நல்லாவே சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. அது இல்லாமல் நடிகர் கருணாஸ் அவர்களோட பையன், ஸோ அவங்க அம்மாவும் நல்ல ஒரு பாடகி தான் அவங்களும், கிரேஸ் அவர்கள். ஸோ கலை குடும்பத்துலேருந்து வந்து நடிப்பில் பட்டைய கிளப்பின அவர் இந்த படத்தில் முதல் தடவையாக இயக்குனராகவும் அறிமுகம் ஆகி ஹீரோவாகவும் அறிமுகம் ஆகிற முதல் படம் அவருக்கு. ஸோ அவருக்கு நம்ம பாராட்டுகளும் மொத்த குழுவுக்கு நம்மளோட பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம். முதல் முயற்சி எப்படி இருக்குன்னு நம்ம ரிவ்யூவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, படத்தோட ஹீரோ கென் கருணாஸ் வந்து 10th படிச்சுட்டு இருக்க மாதிரி தான் கதைக்காலம் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க அப்பா வந்து சூரஜ் வெஜிடமுடோ பேக்கரி நடத்திட்டு வர்றாரு. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபு, மிடில் கிளாஸான ஃபேமிலி. ஸோ அவங்க கென் கருணாஸோட அப்பா அம்மாவும் லவ் மேரேஜ் பண்ணி வீட்டை விட்டு எடுத்து வந்து லவ் மேரேஜ் பண்ணி கொஞ்சம் தனியாக வந்து வாழ்க்கையில் சாதிச்சு காட்டணும்னு சொல்லி பேக்கரி வச்சு முன்னேறி இருப்பார் சூரஜ் வெஜிடமுடோ. ஒரு பையனான இவரை வந்து நல்லா வந்து பெரிய அளவில் கொண்டு வரணும்னு சொல்லி அவரோட எண்ணம். அதனால் அவர் கொஞ்சம் கோபமாக இருக்க மாதிரியான கேரக்டர் சூரஜ் வெஜிடமுடோ. அம்மா மட்டும் தான் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. கென் கருணாஸ் மேலே ரொம்ப பாசமாக இருக்க மாதிரியான கதைகளை நகருது. ஸோ இவர் வந்து கென் கருணாஸ் வந்து ஐஏஎஸ் படிக்க வைக்கணும்னு சொல்லி அம்மாவோட ஆசை. அவங்க அப்பாவுக்கும் உள்ளுக்குள்ளே வந்து பையனை பெரிய அளவு கொண்டு வரணும், தன்னை மாதிரி பேக்கரி வச்சு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு எண்ணங்கள். ஆனால் அது வெளி காமிச்சிக்காத மாதிரி கொஞ்சம் கோபமாகவே நடந்துக்குவார் சூரஜ் வெஜிடமுடோ. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது கென் கருணாஸ்க்கு இதை பற்றிலாம் கவலை இல்லாமல் ஜாலியாக அந்த ஸ்கூல் லைஃப் என்ஜாய் பண்ணோம். காலேஜ் போனோம், காலேஜில் போய்ட்டு ஒரு பொண்ணை ஸ்கூல் காலேஜ் அதுக்கப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அவர் அதே எய்மில் தான் இருப்பார். ஸோ வாழ்க்கையில் போன ஆம்பிஷன் இல்லாமல் சுற்றிட்டு தெரியும்போது அவரோட வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையை புரட்டி போடுற மாதிரி சம்பவங்கள்லாம் வந்தது. அவரோட காதல் சக்ஸஸ் ஆச்சா, என்னாச்சு அப்படிங்கிறத பரபரப்பான ஒரு கிளைமாக்ஸோட சொல்லி முடிக்கிறது தான் பேலன்ஸ் ஆரம்பிச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா, ஹீரோ கென் கருணாஸ் அவருக்கு முடித்தான அந்த ஒரு வயசுக்கு ஏற்ற மாதிரியான கேரக்டர் ரெடி பண்ணணும்னு சொல்லி இந்த ஜெட் கிட்ஸ் மாதிரியான ஒரு கதைக்களத்தை தேர்ந்தெடுத்துட்டு அதிலே பாதி வெற்றி பெற்றாருன்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா படத்தில் வந்து அவர் வர இடங்கள் கதைக்களம் தேர்ந்தெடுத்து எல்லாமே ரொம்ப புதுசு இல்லைனாலும், ஏற்கனவே நம்ம டான் மாதிரியான படங்கள் பார்த்த மாதிரி இருந்தாலும் ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் செகண்ட் ஹாஃப்லையும் கொண்டு போயிட்டாருன்னு சொல்லலாம். அதனால ஓரளவுக்கு இயக்குனராகவும் நடிகராகவும் ஓரளவு பாஸ் ஆகிட்டாருன்னே சொல்லலாம். ஸோ அவரோட நடிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மெச்சூர்டான நடிப்பை கொடுத்துருக்காரு. ஒரு படத்தில் வந்து காமெடி, அப்புறம் நல்ல ஒரு ஸ்மைலிங்கான ஃபேஸு, அப்புறம் சோகம், எல்லாம் ஒரு ஒரு சிம்பு அவர்கள் பாட்டுக்கு ரெட்ரோ சாங் டான்ஸ் ஆடுறது, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கிறது, இந்த லவ் சீன்ஸ் எல்லாமே சொல்லி நல்லாவே பண்ணியிருக்காரு. கொஞ்சம் நடிப்பில் வந்து சிம்பு அவர்களோட சாயலும் தனுஷ் அவர்களோட சாயலும் தெரியுது. வர படங்களை கரெக்ட் பண்ணிக்கலாம். இவர் ஒரு நல்ல ஒரு அறிமுகம் கிடைச்சிருக்கான்னு சொல்லலாம். வருங்கால பல படங்கள் நல்ல படங்கள் பண்ணணும் வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். படத்தில் வந்து முக்கியமான கேரக்டரில் வந்து ஹீரோட அப்பா கேரக்டரில் சூரஜ் கூட அவர் ஏற்கனவே நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு ஒரு நடிகர். அவருக்கு வந்து பெரிய ஸ்கோப் இல்லைனாலும் கொடுத்த கேரக்டரை நல்லாவே உள்வாங்கி நடிச்சிருக்காரு. அவர் பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். சரண்யா பொன்னொன்னன் அவர்கள் சமீபமாக படங்கள் எப்படி நடிப்பாங்களோ அந்த மாதிரியான கேரக்டர் அதே மாதிரி சொல்லி தான் அந்த படத்துக்கு அவர் நடிப்பு வாங்கியிருப்பாங்களா சொல்லக்கூடிய அளவில் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அவங்களும் கொடுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்தில் சின்ன சின்ன கேரக்டரில் வரவங்களும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா பிரின்சிபல் கேரக்டரில் நளினி அவர்கள் சின்ன சீன் தான், அவங்க கொஞ்சம் சீன் தான் வராங்க. இருந்தாலும் அவங்க கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் வரவங்க 3 ஹீரோயின் எல்லாருமே அவங்களோட ஒரு பாத்திரத்தை உணர்ந்து ஓரளவு நல்லாவே படத்தை கொண்டு போகிறதுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. படத்தில் டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் முதல் படம்னு தெரிய முடியாத அளவுக்கு எந்த அளவுலையும் கிரிஞ்சுத்தனமாகவும் ட்ராமாட்டிக்கலாக இல்லாமல் அளவுக்கு முக்கால்வாசி படத்தை நல்லாவே கொண்டு போயிட்டார். ஒரு நல்ல ஒரு இயக்குனர், நல்ல 2, 3 பேர்கிட்ட அசிஸ்டண்ட் இருந்த டைரக்டர் எப்படி முதல் படம் எடுப்பாங்களோ அந்த மாதிரியான படத்தை இயக்கியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முயற்சி, முதல் முயற்சி பரவாயில்லன்னு சொல்லலாம்ன்ற அளவுக்கு இருக்குது. இயக்குனராக கென் கருணாஸ் பாஸ் ஆகிட்டாருன்னு சொல்லலாம். படத்தில் மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டு அந்த ரெட்ரோ பாடல்கள் வச்ச இடம் தான். குறிப்பாக சொல்லணும்னா அந்த மன்மதனே நீ கலைஞர் தான், அப்புறம் அந்த போட்டு தாக்கு அந்த பாட்டு, இப்படி கல்ச்சுரல்ஸ் வர மாதிரி அந்த 2 ரெட்ரோ சாங்கு சிறப்பாகவே ப்ளேஸ் பண்ணியிருக்கு. படத்தில் வந்து நல்ல ஒரு கூஸ் மூமெண்ட்ஸ் படத்தில் எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய அளவு நல்லா சிறப்பாகவே இருந்தது. அது இல்லாமல் பாடல்கள் ஜிவி பிரகாஷ் குமார் அவர்கள் சிறப்பாகவே அங்கே சின்ன சின்ன பிட்டு பாட்டு, கானா பாட்டு எல்லாமே கலந்து எமோஷனல் சாங்ஸு, லவ் சாங்ஸ் எல்லாமே கலந்து நல்லாவே ஒரு சிறப்பாகவே கொடுத்துருக்காரு. பிஜிஎம்மும் நல்லாவே பண்ணியிருக்காரு. அவருக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கலாம் பிரகாஷ்குமார் அவர்களுக்கு, ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களுக்கு. படத்தில் விக்கி அவர்கள் கேமராவும் நல்லாவே இருக்குது. படத்தில் வந்து தேவையான அந்த ஒரு ரிச்னஸை கேமராவில் கொண்டு வருது. அதே போல் பாடல்கள்லையும் அந்த ரிச்னஸை கொண்டு வராங்க. படம் வந்து ஆஹா ஓஹோ மைனஸே இல்லைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படம் பார்க்கும்போது அட்டகத்தி, அப்புறம் டான், சமீபத்தில் வந்த பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் நடித்த அந்த ஒரு டிராகன், இந்த 3 படங்களோட கலவை அந்த இன்ஸ்பிரேஷனில் தான் எடுத்துருப்பாங்களோன்னு சொல்லக்கூடிய அளவில் பல காட்சிகள் அதோட
ரிசம்பிளன்ஸ் வந்துட்டு போகுது. அதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். அது இல்லாமல் இந்த படம் ஏற்கனவே பல படங்கள் சமீபமாக வந்த படங்களை வச்ச மாதிரி வந்த கதை. இது வந்து கிட்டத்தட்ட காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி காமிச்சிருந்தாலும் ஒன்றும் ஆயிருக்க போகிறதில்ல. அந்த மாதிரி கொண்டு போயிருக்கலாம். கென் கருணாஸ் அந்த காலேஜ் கேரக்டர் ஃபஸ்ட் இயர் கேரக்டருக்கு சூட் ஆகிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஸ்கூல் லைஃப்ன்ற மாதிரி கொண்டு போனதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலான்றது என்ன அளவில் பார்க்கப்படுது. அது இல்லாமல் ஒரு படத்தில் ஒரு 20 நிமிஷம் ட்ரிம் பண்ணிக்கலாம் கட்டாயமாக. ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மட்டும் இது இல்லை படத்தில். 2 மணி நேரத்துக்குள்ளான கண்டென்ட் தான் இருக்கிறது என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா இப்போ செகண்ட் ஹாஃப்லாம் ப்ரெடிக்டபிளாக தான் போகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே இப்படி தான் போகும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் அந்த ஸ்கூலையே சுற்றி சுற்றி வருது. கொஞ்சம் படத்தில் வந்து பட்ஜெட் ஒரு கன்ஸ்டன்ட்டாக இருந்திருக்கலாம். அதுதான் படத்தோட ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே. ஏன்னா ப்ளஸ்ன்னு பார்த்தா கொடுத்த பட்ஜெட்டில் சிறப்பாக எடுத்திருக்காங்க. மைனஸ்ன்னு பார்த்தா அதான் மைனஸ். படத்தில் பெரிய அளவு க்ரௌட் புல்லிங்கோ அந்த மாதிரி காலேஜ் கல்ச்சரில் கூட பெரிய அளவில் கூட்டங்கள் அந்த மாதிரி சின்ன ஒரு கூட்டத்தை தான் காமிக்கிறாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனித்து பண்ணியிருக்கலாம். மற்றபடி ஸ்கூல் பசங்களை கவரக்கூடிய அளவில், காலேஜ் பசங்களை கவரக்கூடிய அளவில் சமீபத்தில் வந்த படங்கள்ல இந்த படம் ஒன்றா இருக்கும் கண்டிப்பாக அதில் டவுட் இல்லை. ஏன்னா காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க விரும்பி பார்க்கக்கூடிய அளவில் ஜென்ஸோட கவரக்கூடிய அளவில் நல்லா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து படத்தில் வந்து 3 படம் தனுஷ் அவர்கள் ரெஃபரன்ஸும் சிம்பு அவர்கள் ரெஃபரன்ஸும் படம் ஃபுல்லாக வருது. அது கொஞ்சம் நல்லாவே இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இளைஞர்கள் கவர்ற அளவுக்கு இந்த படத்தை கொண்டு போயிட்டாரு. ஸோ மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குன்னா, படத்தில் ஒரு சில ஒரு ஒரு என்கிற அந்த வார்த்தை பிரயோகம் சொல்ல தவிர மற்றபடி பெரிய அளவில் இல்லை. ஸோ பேரண்டல் கைடன்ஸோட ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். 16+ மேலே இருக்கவங்க கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த படத்தை. ஸோ மற்றபடி இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள் தியேட்டர்ஸ் தான் என்னோட அபிப்பிராயம். கண்டிப்பாக ஓடிடியில் வரும்போது கொண்டாடக்கூடிய ஒரு படம் தான் இது. ஸோ மொத்தமாக ஃபைனல் வெர்டிக்ட் என்னன்னா, இந்த படம் ஒன் டைம் தியேட்டரில் டைம் இருக்கவங்க வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு எந்த இடத்துல போர் அடிக்காத அளவுக்கு போகுது. ஒரு 20 நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா வந்திருக்கும். ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் நல்லா கவனம் செலுத்திருக்கலாம். வரக்குள்ள படங்களில் நடிப்புலையும் ஸ்க்ரீன் பிளேலையும் இன்னும் நல்ல பல இடங்களில் உயரங்களை அடையிறதுக்கு இயக்குனர் நடிகர் கென் கருணாஸும் மொத்த குழுவுக்கும் நம்மளோட பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. வேறு ஒரு திரையை முடிச்சனும் அதில் முன்னாடி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.